நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 100 ரூபாயுடன் ஆரம்பித்த உபயம் இன்னைக்கு 9,000 ரூபாயாக இருக்கிறது. கார்த்திகைக்கு வெறும் 2,000 ரூபாயுடன் ஆரம்பித்த தியாகர் புறப்பாடு 50,000 ரூபாயாக இன்றைக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை தொய்வின்றி தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதில் பெருமைப்படுகிறோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பால் அன்றி வேறு எந்த காரணத்தையும் நாங்கள் சொல்ல இயலாது. இதனுடைய தொடக்கம் 1996 என்று கூறினேன். கிட்டத்தட்ட 63 உறுப்பினர்கள் தான். அவர்கள் அனைவருமே அப்போதைய எஸ்ஆர்பி டூல்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்தவர்கள் தான். மிக மிக சாதாரணமான நிலையில் இருந்த நம்மவர்கள். அவர்கள் இப்படி ஒரு சங்கத்தை தொடங்க வேண்டும் என்று எண்ணி, அப்பொழுது நான் மயிலாப்பூரில் இருந்து குடியிருந்தேன். திருவான்மியூரில் வீடு கட்டி கொண்டிருந்தேன். நான் இதற்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று என்னை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். இத்தனைக்கும் நாங்கள் எதுவும் பணம் சேர்ப்பதில்லை, வீடு கட்டுவதற்கு யோசிப்பதில்லை, மண்டபம் கட்டுவதற்கு யோசிப்பதில்லை. ஆனால் வரவுக்கு செலவுக்கும் சரியாகும் வகையில் மிகவும் சீரும் சிறப்புமாக செட்டியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கத்தையும் சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு இப்போதைய தலைவர், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து அவர்களுடைய சீரிய பணியை செய்து கொண்டிருப்பதால் இந்த சங்கம் 39வது ஆண்டில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பேச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே, எதுக்காக இருந்தாலுமே ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து ஒரு இதுலேருந்து கிடைக்கும். அது எங்கே அப்படின்னா, திருக்குறள்லேருந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல். சொல்ற அப்படின்னாலே தேவையான சொற்களை மட்டும் சொல்லுடா, ஒரு சொல் தேவையில்லைன்னா அது சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற. டாக்டர்கிட்ட கேட்டீங்க, சுகர் பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, போய் டாக்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா தினமும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் ஊசி போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேஷண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சாகிற வரைக்கும் ஊசி போட சொல்றியாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லம்மா வாழ்ற வரைக்கும் ஊசி போடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சங்கத்தின் 39ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தருமமிகு சென்னையில் பாடல் பெற்ற திருவான்மியூர் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய மருதீஸ்வரர் பெருமான் அருளால் நம் சங்கத்தின் 39ஆம் ஆண்டு விழா வெற்றிகரமாக இனிதே தொடங்குகிறது. நேற்றுகள் போயின, நாளைகள் அறிந்திலோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி பூப்போம், சிறப்போம், சிரிப்போம். 1986 ஜனவரியில் 1 81 உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட 300 உறுப்பினர்களோடு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது நம் சங்கம். கல்வி ஆன்மீகத்திற்கும் தாராளமாய் அள்ளி அள்ளி கொடுப்பது நம் நகரத்தார் பண்பு. அதேபோல் நம் சங்கமும் தொடர்ந்து பிள்ளையார் நோன்பு, ஆறுபடை முருகர் வீடு கோவிலில் மகர் நோன்பு, ஆண்டு முழுவதும் மருதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை உபயம், சூரசமார திருவிழா, 8 லட்சம் செலவில் முருகனுக்கு வைரவேல், 35 ஆண்டுகளாக திருப்போரூர் பாத யாத்திரை, பங்குனி பிரமோற்சவத்தில் 9ஆம் நாள் தியாகராஜர் பவனியில் தண்ணீர் பந்தல்,
இப்படி எண்ணற்ற நல்ல பல செயல்களை செய்து வருவது எல்லோரும் அறிந்ததே. நாளை இனிதே தொடங்கவுள்ள ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நம் அனைவருக்கும் சிறப்பாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். திருவான்மையூர் நல்ல வளர்ச்சி கண்டது போல் நம் சங்கமும் நன்கு வளர்ந்து நல்ல பல செயல்களை செய்து வருகிறது. தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க உள்ள கௌரவ தலைவர் திரு க ஜெயகொண்டான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முறைப்படி வரவேற்புரை. தலைவர் சே பழனியப்பன் முன்னாள் செயலாளராக இருந்து தற்போது தன் செயல் திறமையால் தலைவரானவர். அப்பா சேதுராமன் ஐயா போலவே சங்கத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். மாதந்தோறும் கார்த்திகை திருவிழாவை மருதீஸ்வரர் கோவிலில் சற்றும் தளராமல் அயராது உழைப்பால் திறம்பட நடத்தி வருபவர். அனைத்து செயல்பாடுகளிலும் தன் பங்கை செம்மையாக செயல்படுத்துவதில் வல்லவர். அனைவருக்கும் வணக்கம். திருவான்மியூர் நகர்த்தா சங்கத்தின் 39வது ஆண்டு விழாவிற்கு உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கம் பாட வந்த இந்திரா, ஸ்வர்ணலதா, ஸ்ரீஜா மூவரையும் வரவேற்கிறேன். தொகுத்து வழங்கி சிறப்பிக்க உள்ள திருநெல்லை ஓவியா அவர்களையும் வரவேற்கிறேன். தலைமை உரையாற்றி சிறப்புமிக்க உள்ளம் உள்ள நம் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு க ஜெயங்கொண்டான் அவர்களையும் வருக வருக என வரவேற்க மகிழ்கிறேன். சொல்வது தெரிந்து சொல் என்கிற தலைப்பால் சிறப்புரை வழங்க உள்ள செல்வி பா வள்ளியம்மை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மனம் எங்கே போகிறது என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கி நம் மன்னங்களை எல்லாம் மகிழ்விக்க திருச்சியிலிருந்து வந்துள்ள மேலைச்சுவரை சார்ந்த திரு முத்து மாணிக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி உரை வழங்க உள்ள நம் செயலாளர் திரு மா பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் அனைத்து பேரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று மகிழ்ந்து வரவேற்று நன்றி, வணக்கம். தலைமை உரை திரு க ஜெயகொண்டான் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். 39வது நம்முடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைக்குத்தான் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. இந்த சங்கத்தை 39 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன என்பதை எண்ணும்போது எனக்கே வியப்பாக இருக்கிறது. இதனுடைய தொடக்கம் முன்பே குறிப்பிட்டது போல நம்முடைய தற்போதைய தலைவரின் தந்தையார் திரு சேதுராமன் அவர்கள்தான் இதற்கு வித்திட்டவர். சேதுராமன் அவர்களோடு அசோகன் அவர்களின் அண்ணன் சங்கரலிங்கம் அவர்களும் என்னுடைய மைத்துனர் தங்கை கணவர் சுந்தரம் அவர்களும் அவர்களும் KR சிதம்பரம் அவர்களும் இதே போல சில பேர் SRP டூல்ஸில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு 60 பேருடன் சேர்ந்துதான் இந்த சங்கம் 1986 தொடங்கப்பட்டது. வெறும் 80 பேருடன் தொடங்கப்பட்ட சங்கத்தில் இன்றைக்கு 360 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கே இந்த திருவான்மியூர் கோவிலில் பல உபயங்களை நமக்காக பெற்றுத்தந்தவர் திரு சேதுராமன் செட்டியார் என்றால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருக்கு இந்த சமயத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கரகோஷம் செய்கிறோம். அவர் ஆரம்பித்ததுதான் இந்த கோவிலில் மாதந்தோறும் நாம் சிறப்பாக நடத்தி வரும் கார்த்திகை விழா. அது 13 கார்த்திகை விழாக்களும் மாதம் 4 மாட வீதிகளிலும் முருகப்பெருமானின் ஊர்வலத்துடன் மிகவும் சிறப்பாக இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுதே பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் திருவிழாவான தியாகருடைய புறப்பாடையும் அவர்தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதுவும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது 39 ஆண்டுகளாக. வெறும் 100 ரூபாயுடன் ஆரம்பித்த உபயம் இன்றைக்கு 9000 ரூபாயாக இருக்கிறது கார்த்திகைக்கு. வெறும் 2000 ரூபாயுடன் ஆரம்பித்த தியாகர் புறப்பாடு 50000 ரூபாயாக இன்றைக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை தொய்வின்றி தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதில் பெருமைப்படுகிறோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பால் அன்றி வேறு எந்த காரணத்தையும் நாங்கள் சொல்ல இயலாது. இதனுடைய தொடக்கம் 1996 என்று கூறினேன். கிட்டத்தட்ட 63 உறுப்பினர்கள் தான். அவர்கள் அனைவருமே அப்போதைய SRP டூல்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்தவர்கள்தான். மிக மிக சாதாரணமான நிலையில் இருந்த நம்மவர்கள். அவர்கள் இப்படி ஒரு சங்கத்தை தொடங்க வேண்டும் என்று எண்ணி
அப்பொழுது நான் மயிலாப்பூரில் இருந்து குடியிருந்தேன். திருவான்மியூரில் வீடு கட்டி கொண்டிருந்தேன். நான் இதற்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று என்னை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். நான் இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பாகவே தலைவராகத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் என்பதில் அவர்களுடைய பெருந்தன்மையை நான் உணர்கிறேன். நானும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த 39 ஆண்டுகளாக என்னால் இயன்ற அளவு இந்த சங்கத்தை முன்னணிக்கு கொண்டு வர முன்னின்று என்னுடைய செயல்களை செய்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது இங்கு வெறும் 2 உபயத்துடன் ஆரம்பித்தது. சூரசம்மாரத்திற்காக சூரனுடைய பொம்மைகள், ரதம் எல்லாம் செய்து சூரசம்மாரம், அதாவது இந்த திருவான்மியூர் கோவில் சிவனுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த கோவில். இங்கு நம்முடைய இஷ்ட தெய்வமான முருகனை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். இங்கு சூரசம்மாரத்தை நடத்துகிறோம், தைப்பூசம் செய்கிறோம். ஆண்டினுடைய 13 கார்த்திகைகளையும் நகரத்தார் சார்பில் நடத்தி நகரத்தாருக்கு உள்ள பெருமையை நாங்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அது தவிர பிள்ளையார் நோன்பு நடத்துகிறோம். திருப்போரூருக்கு ஒரு பாத யாத்திரை செல்கிறோம். ஆண்டுதோறும் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறோம். இத்தனைக்கும் நாங்கள் எதுவும் பணம் சேர்ப்பதில்லை, வீடு கட்டுவதற்கு யோசிப்பதில்லை, மண்டபம் கட்டுவதற்கு யோசிப்பதில்லை. ஆனால் வரவுக்கு செலவுக்கும் சரியாகும் வகையில் மிகவும் சீரும் சிறப்புமாக செட்டியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கத்தையும் சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு இப்போதைய தலைவர், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து அவர்களுடைய சீரிய பணியை செய்து கொண்டிருப்பதால் இந்த சங்கம் 39வது ஆண்டில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இடையே 25வது ஆண்டும் 30வது ஆண்டும் பெரிய அளவில் அந்த ஆண்டு விழாக்களை ராணி முத்தையா ஹாலிலும், ராணி மெய்யம்மை 3 ரோடில் உள்ள ராணி மெய்யம்மை ஆட்சி ஹாலிலும், இங்கு மயிலாப்பூரில் உள்ள ஒரு மண்டபத்திலும் மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தோம். இப்பொழுது 39வது ஆண்டில் இருப்பதால் 40வது ஆண்டு விழாவையும் மிகவும் சிறப்பாக நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான செயல்களில் இன்று நாளை முதலே இறங்கி விடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நான் இவ்வளவையும் திருப்பி சொல்கிறேன் என்றால், இந்த ஓராண்டிற்குள் பல புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை நான் உங்களிடையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 360 உறுப்பினர்களுடன் இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய முகவரியும் தெரிய வேண்டும் அல்லவா? இதற்காக எங்களுடைய 1ஆம் ஆண்டு விழாவிலேயே நாங்கள் போட்ட ஒரு மலரில் அப்போது இருந்த அந்த 80 உறுப்பினர்களுடைய முகவரியையும் அதில் இணைத்து முதல் கையேட்டை வெளியிட்ட பெருமை திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்திற்கே உரியது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் சென்னையிலேயே தொடங்கப்பட்ட 2வது சங்கம். முதல் சங்கம் திருவான்மியூர் நகரத்தார் சங்கம், திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம், அடுத்தது திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் என்ற வகையிலும் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். சாதாரணமாக இது மட்டும் இல்லாமல் முன்பெல்லாம் நிறைய டூர்கள் சென்று கொண்டிருந்தோம். இப்பொழுது அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அதை மீண்டும் தொடங்க இருக்கிறோம். அது மட்டுமின்றி வெறும் கோயில்களுக்கும் போய் வெறும் பண்டாரமாக ஆகிவிடாதீர்கள் என்று நம்முடைய இளைய சமூகத்தினர் எங்களை அடிக்கடி சொல்லி கேலி செய்வதால் இப்பொழுது 3 புதிய திட்டங்களை பல பேருடைய ஒத்துழைப்புடன் தொடங்கி இருக்கிறோம். ஏட்டுக்கல்வி என்ற ஒரு திட்டம் பல ஊர்களிலும் செயல்படுகிறது. டிஎஸ்பி அவர்களுடைய முயற்சியின் பேரில் நடைபெறுகிறது. அந்த ஒரு ஏட்டுக்கல்வி சொல்லிக் கொடுப்பதை நாளை நம்முடைய பொருளாளர் வீட்டில் வைத்து அதை தொடங்குகிறோம். ஏற்கனவே கிரிக்கெட் தொடங்கப்பட்டு போன ஆண்டு காரைக்குடியில் போய் நம்முடைய அணியினரும் விளையாண்டு விட்டு வந்தார்கள். இந்த ஆண்டும் நடக்க இருக்கும் பணியிலும் விளையாட இருக்கிறார்கள். 3வது செஸ். இந்த பண்ணை வீட்டின் சொந்தக்காரர் திரு சிங்காரம் செட்டியார் அவர்களுக்கு இந்த செஸ்ஸில் மிகவும் ஒரு பிடிப்பு உண்டு. அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நிறைய
செலவுகள் செய்து அதற்கான செஸ் போர்டுகள், காயின்கள் மற்றும் அதற்கான உபகரணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து செஸ்ஸை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றோ நாளையோ அதற்காக அவரது இல்லத்தில் ஒரு கூட்டம் கூட நடக்க இருக்கிறது. நாங்களும் நம்முடைய சங்கத்திலும் செஸ்ஸில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், செஸ் கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே கிரிக்கெட் சேர்ந்து அதுவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது முதியோர்களின் சங்கம் அல்ல, இளையோர்களின் சங்கம் என்ற முறையில் அவர்களுடைய பணியையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களும் வந்து இதை சீரும் சிறப்புமாக நடத்தி 50 ஆண்டு 100 ஆண்டு என இந்த சங்கத்தை வளர்த்துவிட வேண்டும் என்று இளைஞர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர திருப்போரூருக்கு ஒரு பாத யாத்திரையும் ஆண்டுதோறும் செய்கிறோம். மகார் நோன்பு விழாவை ஆறுபடை வீடு கோயிலில் செய்கிறோம். இப்படி ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கும் இந்த திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் இனிமேல் இளைஞர்களுக்காகவும் செயல்படும் என்பதை உறுதிபட கூறுகிறேன். ஆகவே இளைஞர்களே, தயவுசெய்து வாருங்கள், எங்களை தொடர்ந்து இந்த பணியில் நீங்களும் ஈடுபடுங்கள், இந்த சங்கத்தை மென்மேலும் வளரச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே அதிகப்படியான நேரமாகிவிட்டதால் நம்முடைய சிறப்பு பேச்சாளர்களை பேசுவதற்கு முன்பாக அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அவர் என்னுடைய பங்காளி, அவருடைய அப்பாவும் எனக்கு நண்பர், அவரும் எனக்கு நண்பர். எனக்கு கிட்டத்தட்ட அவருடைய அப்பாவுடைய வயது என்று நினைக்கிறேன். அநேகமாக அவருக்கு நான் சித்தப்பாவாக இருக்கும். எங்களுடைய நேமங்கோயில் சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒரு என்ன சொல்வது செயல் வீரர் என்று சொல்லலாம். அண்மையில் சென்ற ஆண்டு எங்களுடைய உபயம் ஒன்று எங்கள் ஊர் கோயிலில் இருந்தது. அங்கு அந்த பிரசாதங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் வர இயலவில்லை. அன்றைக்கு, அதாவது முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்கு மேல் நான் அவருடன் தொடர்பு கொண்டு, இதற்கு வேறு வழி என்ன, காலையில் எனக்கு 4 பிரசாதம் போட வேண்டும், சாயந்தரம் 6 பிரசாதம் போட வேண்டும், என்ன செய்வது என்று கேட்டேன். அண்ணே, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கண்ணே, நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். சரியாக 9வது நிமிஷத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு எனக்கு அதை செய்து கொடுத்தாரு. நாங்களும் அந்த உபயத்தை சிறப்பாக செய்து கொடுத்தோம். அதுக்காக அவருக்கு ஒரு கைதட்டி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சொல்வது தெளிந்து சொல் என்ற தலைப்பில் சொற்பொழிவு வழங்க வள்ளியம்மை அவர்களை அழைக்கிறோம். வள்ளியம்மையை கௌரவப்படுத்த அழகு வள்ளியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஔவை மொழிகளாய், வள்ளுவன் நெறிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழை வணங்கி இங்கு திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 39வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சிறப்பு பேச்சாளர் முத்துமாணிக்கண்ணன் அவர்களுக்கும், தலைவர் பழனியப்பண்ணன் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கும், உறுப்பினர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு சொல்வது தெளிந்து சொல். ரொம்ப சிம்பிள் தான். சொல்வது தெளிந்து சொல் அப்படின்னா பேசுறத தெளிவாக சிம்பிளாக பேசணும். அப்படின்னு பேசுறது அப்படின்னாலே பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன கேட்டிருப்போம், அமைதியாக எந்த பிள்ளை இருக்கோ, பேசாமல் எந்த பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளை ரொம்ப சமத்தான பிள்ளை அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் கேட்டிருப்போம். அப்புறம் போக போக என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லைப்பா வாயுள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கும், எந்த பிள்ளை நல்லா பேசுதோ அந்த பிள்ளை தான் பொழைச்சிக்கும் அப்படின்னு. அதுவும் கரெக்டு தான். ஸ்கூலில் வந்து ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் அப்படின்னு பேசாமலே வளர்த்துருப்போம். காலேஜ் வந்தோடனே பாருங்களேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்னு வச்சு 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 பேசு பேசு பேசுன்னு தான் எல்லோரும் வந்து விடுவாங்க. ஏன்னா இன்டர்வியூலையுமே நீங்கள் பேசினாதான் அந்த ஸ்கில்ஸ் வச்சு உங்களை அடுத்த லெவல் ஆஃப் ஜாப்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ பேச்சு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று. அதுக்கு அடிப்படை தான் சொல் அப்படிங்கிறது. சரி, சொல்லில் ஒரு சொல் அப்படி என்ன பண்ணிடும், ஒரு சொல்லில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுமே அப்படின்பா சீதா. உடனே ஏதோ லிட்ரேச்சர் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஹனுமான் வந்து சீதையை வந்து இலங்கையில் கடத்தி வச்சிருக்கப்போ, ராவணன் கடத்தி வச்சிருக்கப்போ, இவர் போய் கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிட்டு பேசுகிறப்போ, என் தோளில் உட்காந்துக்கங்க நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. சீதையை சொல்லுவாங்க, என்னால் வர முடியாமல் ஒன்றும் நான் இங்கே இல்லை, என்னுடைய ஒரு சொல்லுக்கு அந்த பலம் இருக்குது, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுமே, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா இவ்வளோ பெரிய மாற்றம் வரும், அதனால தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு. அதே மாதிரி நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்தோன்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லும்போது ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னதுனால தான் அந்த இடத்துல வந்து அந்த அவர் கொல்லப்பட்டதே, அந்த இதுக்கு போனதே ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னதுனாலயா தான் இருக்கும்.
என்ன சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னா, அவன் அந்த சிலம்பை எடுத்துட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும்போது கொண்டு அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை எடுத்துட்டு கொண்டு அச்சிலம்பு கொணர்கன்னு சொல்றதுக்கு பதிலா, அதை எடுத்துட்டு வந்து அதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லிடுவாரு. கொண்டுங்கிறதுக்கும் கொன்றுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ஒரு இதுல, அந்த ஒரு சொல்லுல அந்த இடத்துல இதுவே மாறி போயிடும். அப்படி அந்த ஒரு சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கு. சரி, ஒரு சொல் தான் வந்து ஒருத்தரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நகரத்தார்களே எடுத்துப்போமே, நம்ம சொல் வழக்கே எப்போவுமே நம்ம கை சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொல்ல நம்ம சொல்லும் சுத்தமாக தான் இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். பட்டு கிடப்பான் அப்படின்னா திட்டுவோம். பட்டு கிடப்பான் அப்படின்னா திட்டுறதுன்னா ஹார்ஷாக திட்டுறது இல்லை, பட்டில் கிடப்பான் அப்படிங்கிறதுக்கு தான் பட்டு கிடப்பான் அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிறது கூட அப்படி பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. சொருகு சட்டின்னு சொல்லக்கூடாது, தூக்கு சட்டின்னு சொல்லக்கூடாது, சொருகு சட்டின்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. தூக்குங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க. இதுவே நம்ம ஆச்சிமார்கள்லாம் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்து ஆச்சி பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை கூட தெரிஞ்சிருக்கலாம். இல்லை அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பொண்ணுக்கு மூக்கு இப்படி இருக்குது, கண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொண்ணு உள்ளது போல இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா குறை இருக்குன்னா அதை சொல்லணும் அப்படின்னு இல்லை, எப்படி இருக்கோ பொண்ணு அப்படிதான்ப்பா இருக்குது, பொண்ணு உள்ளது போல இருக்குது. கலர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மாநிறமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்படி மொத்தமாக போய் நெகட்டிவாகவும் சொல்ல மாட்டாங்க, இதுவாகவும் சொல்ல மாட்டாங்க, உள்ளது போல இருக்குது, மாநிறமாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி நகரத்தார் சொல் வழக்குகளே அவ்வளோ அழகான வழக்குகள் தான். அந்த சொற்களால் தான் நமக்கு இந்த ஒரு நல்ல அடையாளமே கிடச்சிது. சரி, ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சொல்லால் கொல்லவும் முடியும், வெல்லவும் முடியும். சிம்பிளாக பாருங்களேன், நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கீங்களா, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்கிற மாடுலேஷன்லேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சில டைம்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் நார்மலாக போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது நம்ம வாழ்க்கையே மாற்றிருக்கும். அப்படி ஒரு சொல் வந்து யார் நம்மக்கிட்ட என்ன சொல்கிற சொல் நம்ம வாழ்க்கையை எப்படி திருப்பி போடும் அப்படிங்கிறது, இல்லை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற சொல் அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு எப்படி திருப்பி போடுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு வாட்டியுமே அந்த சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தணும். நம்ம யூஸ்வலாக இந்த படத்துலலாம் கூட பார்க்குறோமேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளைமேக்ஸோ இல்லை ஏதோ வரும்போது ஹீரோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்கும் போது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ஹீரோயினோ இல்லை சில டைம்ஸில் கடவுளே வந்து சொல்கிற மாதிரி கூட சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒரு டைலாகோ ஒரு வார்த்தையோ தான் அந்த இடத்தையே அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஒரு சொல்லினுடைய வலிமை அவ்வளோ இருக்குது. சரி, ஒரு சொல் சொன்னால் என்ன பழிச்சிருமா, ஒரு சொல் இப்போ திட்டுனா கூட பழிச்சிருமா என்ன, அதுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்த சம்பவமே ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவிஞர் வாலி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்போது இது வந்து பாரதி ராஜா அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலம். பாரதி ராஜா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அவர் வந்து கவிஞர் வாலிக்கிட்ட டைலாக்ஸ் வாங்க போகிறார். இந்த திரைப்படத்துக்கான வசனங்களை வாங்கிறதுக்காக போகிறாரு. இப்போ போயிட்டு அவரை போய் சந்திச்சுட்டு வாலி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய ஒரு கவிதை புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. பரிசாக கொடுக்கையில் சொன்னாங்களா, இன்னும் 1 வருஷத்தில் நீ டைரக்டர் ஆகிடுவடா, எப்படி இன்னும் 1 வருஷத்துல நீ டைரக்டர் ஆகிடுவடா அப்படின்னு சொன்னாங்களாம். எண்ணி 1 வருஷத்தில் அடுத்த வருஷத்தில் 16 வயது நிலையிலே ரிலீஸ் ஆகுது. அப்போது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பலம் இருக்குது. நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அவ்வளவு பலம் இருக்குது. பொதுவாக சொல்லுங்க வாங்கலையா, சொல்லும் போதே பாசிட்டிவாக சொல்லு, நெகட்டிவாக பேசாத. நம்மளை சுற்றி தேவதைகள் வந்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்கிற சொல் கூட பலிக்கும். அதனால தான் அந்த சொல்லுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. சொல்வது தெளிந்து சொல், அந்த சொல்கிறத தெளிவாக சொல்லணும். அப்படிங்கிற இந்த சொல்வது தெளிந்து சொல் அப்படிங்கிற வாக்கியம் வந்து பாரதியார் அவருடைய ஆத்திச்சூடியில் பாரதியார் எழுதினது. சரி, தெளிவாக சொல்லலைன்னா என்னதான் ஆகும், சொல்லலைன்னா அப்படி என்னதான்ப்பா ஆகும், பிரச்சனை வரும், இது வரும். அப்படி தான் ஒரு விதத்தில் ஒரு விடுதி, ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு மகளிர் விடுதி, அது நல்லா நள்ளிரவு ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு அக்கா வந்து போகிறேன் 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 போகிறான் போகிறான் அப்படின்னு கத்துறாங்க. போச்சு, யாரோ ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்டாங்க, ஏதோ ஒரு பையன் வந்துட்டா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அந்த வார்டன் எல்லா பொண்ணுங்க எல்லாரும் எந்திரிச்சு தேடுறாங்க, யார் கத்துனா, என்ன ஆச்சு அப்படின்னு போய் தேடுனா கடைசியாக நீ இல்லை நான் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா என்னாச்சு, யார் வந்தா, ஏன் போகிறான்னு கத்துற? இல்லை வார்டன், என் ரூமில் ஒரு பூரா இருந்துச்சு, நான் பூரான்னு தான் கத்துனேன், அது போறான்னு ஆயிடுச்சு அப்படின்னு.
அப்படி இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வரும், இல்லை சில சண்டைகளும் வரும், இப்படி குழப்பங்களும் வரும். அந்த ஒரு சொல்ல நம்ம தெளிவாக சொல்லலை, இல்லை மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த தெளிவாக சொல்கிறது, இல்லை நம்ம சொல்கிற விதத்தில் ஒரு பாஸ் விட்டு சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெளிந்து அப்படின்னா, தெளிவு அப்படின்னா அது கிளியர் அப்படின்ற ஒரு வார்த்தை. தெளிந்து அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த கிளியராக இருக்கிறது, ஃபுல்லாக தெளிவாக இருந்தது அப்படிங்கிறது தான் தெளிந்து. எங்கள் சங்கரால சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவாங்க, யாராவது நல்லா ஒரு மெதுவாக பொறுமையாக நிதானமாக பேசிட்டு போனால் ஐயா சொல்லுவாங்க, தெளிந்த நீரோடை மாதிரி பேசினா அப்படின்னு. ஒரு நீரோட ஓடுறதை நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு ரிவர் எப்படி ஓடும், அது ஓடும்போது தெளிவாக ஓடுச்சு அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். தெளிவாக ஒரு நதி ஓடுது அப்படின்னா அங்கே கீழே உள்ளே இருக்க கல், அதில் இருக்க பாசி, அதில் ஓடுற மீன் எல்லாமே நமக்கு அழகழகாக தெளிவாக தெரியும். அப்போது அப்படி தெளிவாக தெரிகிற மாதிரி நம்ம பேசும்போது தெளிவாக பேசணும் அப்படின்னா, ஒரு நீர் கலங்கி இருந்தால் நமக்கு அதில் ஒன்றுமே தெரியாது, அந்த நீர் ஓடுறது மட்டும்தான் தெரியும், அதுக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்ற அழகாக நம்மளால் ரசிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பேசும்போது அந்த தெளிவு இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ரசிக்க முடியாது. நம்ம அப்படி தெளிவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் நம்மளால் அதை ரசிக்க முடியும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நீங்கள் கூட சொல்லி பார்க்கலாம். காந்தி இஸ் அ நோட்டபிள் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி இஸ் அ நோட்டபிள் லீடர். இதே அந்த இடத்துல நோட்டபிளில் இந்த முன்னாடியும் பின்னாடியும் பாஸ் விடுறதுக்கு பதிலாக நடுவில் பாஸ் விட்டு பாருங்களேன், என்ன வரும்? காந்தி இஸ் அ நாட்டேபிள் லீடர் அப்படின்னு வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல பாஸ் மாற்றி விட்டது அந்த மொத்த அர்த்தத்தையுமே மாற்றிடும். நோட்டபிள் அப்படிங்கிறதுக்கும் நடுவில் நீங்கள் பாஸ் விட்டு நாட்டேபிள் அப்படின்னு மாற்றுறதுக்கும் அவ்வளோ இது இருக்குது. சரி, இப்போது நான் அந்த இடத்துல ஸ்பேஸ் விடாமல் வேறு ஏதாவது ஒன்று சேர்த்தேன்னா என்ன ஆகும்? காட் இஸ் நோ வேர் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் நோ வேரில் அந்த இடத்துல பாஸ் விடாமல் சேர்த்து அடுத்த இடத்துல பாஸ் விட்டு பாருங்களேன். இந்த நோ வேர் அப்படிங்கிறத NOW சேர்ந்துடும், HERE தனியாக போயிடும். நோ வேர் அப்படிங்கிறது காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு வரும். ஸோ நோ வேர் நவ் ஹியர், அந்த பாஸ் நாம் எங்கே விடுறோம் அப்படிங்கிறதும் அவ்வளோ முக்கியம். அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறி போயிடும். சில சமயங்களில் அது ஒரு பெரிய இம்பேக்டையுமே ஏற்படுத்திடும். இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மாஸ்டர் படத்தில் விஜய் துப்பாக்கியில் சொன்ன ஒரு டைலாகை விஜய் சேதுபதி மாஸ்டர் படத்தில் மறுபடியும் சொல்லியிருப்பார். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டைலாகை அதை டைரக்டர் சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னாங்களாம், இந்த டைலாக் வந்து விஜய் சார் ஆல்ரெடி அவர் படத்தில் சொன்னது, அதை நான் திருப்பி சொல்லும் போது அவரை மாதிரியே சொல்லுவேனா இல்லை எப்படி சொல்லுவேனாங்கிறது எனக்கு தெரியாது, அது தப்பாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது லேக் வேறு இடத்துல விழுந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை. அப்போது என்ன பண்ணணும், லோகேஷ் கனகராஜ் இந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, அப்படி இல்லை லோகி, நான் வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு நான் அப்புறம் சாரோட டைலாக் சொல்கிறேன், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும், உனக்கு வேணான்னு எடிட்டிங்கில் தூக்கிக்கோ அப்படின்னாங்களாம். அப்போது ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைலாக் சொன்னது தான் அந்த சீனுக்கே பெரிய சேஞ்சாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் அந்த இடத்த ரசிச்சுருப்பாங்க. அப்படி இப்போதுலேருந்து எப்போவுமே அந்த ஒரு சொல்லில் நம்ம எங்கே பாஸ் விடுறோம், யார் சொன்னதை எப்படி ரிசீவ் பண்ணுறோம், இல்லை நம்ம அவங்கள்ட்ட போய் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரி, இப்போ சொல்லுக்கு இவ்வளோ வலிமை இருக்குது, இந்த சொல்கிறத தெளிவாக சொல்லணும், சொல்வது தெளிந்து சொல். சரி, தெளிவாக எப்படி சொல்கிறது அப்படின்னா என்ன கேட்டால் நான் 2 விஷயம் சொல்லுவேன். தெளிவாக சொல்கிறதுக்கு முதல் நம்ம தெளிவாக யோசிக்கணும், தெளிந்த எண்ணமும் தெளிந்த மனமும் வேண்டும். அப்புறம் தெளிவான முறையில் சொல்லணும். தெளிவான மனம் இல்லை தெளிவான எண்ணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா தான் அங்கே இருக்கிற அங்கே வர எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் நீதி வழங்குவார். அந்த இடத்துல ஒரு 4 பேர் அந்த ஊருக்கு புதுசாக வராங்க. அவங்க கையில் ஒரு பானை ஃபுல்லாக தங்க காசு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போனால் அதை பத்திரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடிசையில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு இந்த ஃபுல்லாக கோல்டுலாம் இருக்கிற இந்த குடத்தை வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, பாட்டி இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இது நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் 4 பேரும் எப்போ ஒன்றா வந்து இந்த பொற்கொடத்தை கேட்குறோமோ அப்போ தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி 4 பேர் எப்போ ஒன்றா வந்து கேட்குறாங்களோ அப்போ தான் அந்த பொற்கொடத்தை கொடுக்கணும். சரிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது, இவங்க 4 பேர் வெளில போயிடுறாங்க பாட்டிகிட்ட கொடுத்துட்டு.
அப்போ அங்கே வந்து ஒரு அம்மா மோர் வித்துட்டு வராங்க. இவங்களுக்கு மோர் குடிக்கணும் அப்படின்னு, மோர் குடிக்க ஏதாவது பானையோ குவளையோ வேணும்ல. சரி அப்படின்னா அப்போ பாட்டிக்கிட்ட தான் ஏதாச்சும் ஒரு பானை வாங்கணும். அந்த 4 பேரில் ஒருத்தனை அனுப்பி டேய் போய் பானை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன பானைன்னு சொல்கிறது, போய் பானை வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். அவனும் போய் அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி பானை வேணும் அப்படின்னு. என்னது பானை வேணுமா, இப்போ தான் கொண்டு வந்து மொத்த தங்கத்தையும் போட்டு கொடுத்துட்டு போனானுங்க, 4 பேர் தான் வந்து கேட்கணும்னு சொன்னானுங்க, இப்போ இவன் மட்டும் வந்து பானை வேணும் அப்படிங்கிறானே, சரியில்லையே அப்படின்னு அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவனுங்க சொல்லிவிட்டது மோர் வாங்குறதுக்காக சும்மா ஒரு பானை, இவனும் வந்து என்னன்னு தெரியாமல் வெறும் பானை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னால் பாட்டிக்கு எப்படி புரியும்? சரி, அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் அந்த 3 பேர்கிட்ட போய், தம்பி அந்த பானையை கொடுத்து விட சொன்னீங்களா அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி பானையை கொடுத்து விட சொன்னோம் அப்படின்னு. ஓகே, அப்போ பானையை கொடுக்கணும் போல அப்படின்னு பாட்டி உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த பானைன்னு தெரியாமல் அவங்க கொடுத்த அந்த கோல்டு இருக்கிற அந்த பொற்கொடத்தை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அவன் இதாண்டா சான்ஸு, சூப்பர், அந்த பொற்கொடம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இவனுங்க கேட்டது வேற குடம், ஆனால் கடைசியில் 4 பேருக்கு வந்து சேர வேண்டிய பொற்கொடம் வந்து அந்த ஒருத்தன் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ இந்த வழக்கு வந்து மன்னன் கிட்ட வருது. பாட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது கரெக்டு தான். பாட்டிகிட்ட 4 பேரும் வந்து கேட்டால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பாட்டி போய் மீதி 3 பேர்கிட்ட கேட்டாங்க, 3 பேரும் ஆமான்னு தான் சொன்னாங்க, அதனால தான் கொடுத்தாங்க. பாட்டி சைடில் கரெக்டு தான். ஆனால் இந்த சொல்கிற இதில் தான் தப்பாக போயிடுச்சு. சரி அப்படின்னு இப்போ மன்னன் கிட்ட வழக்கு போகுது. மன்னன் கேட்குறாரு, ஆமாம் பாட்டி நீ வாக்கு தவறுனது தப்பு தானே, 4 பேர் ஒன்றா வந்து கேட்டால் தானே கொடுத்துருக்கணும், அப்போ மேலே தான் தப்பு இருக்குது பாட்டி அப்படின்னு பாட்டிக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய், இப்படி இதுவாயிடுச்சே, நான் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் வெளியில் சோகமாகவே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து, ஏன் பாட்டி என்ன ஆச்சு, ஏன் அழுதுகிட்டே போகிற அப்படின்னா அந்த பாட்டி நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதே என்னது, நீ கரெக்டாக தானே பண்ணியிருக்க, அவனுக்கு தானே தப்பாக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் மறுபடியும் பாட்டியை அரசன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அவரும் அதே தான் சொல்கிறார், இல்லை இவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு. இல்லை அரசரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மறுபடியும் உங்கள் 4 பேரையும் நிற்க வச்சு நான் மறுபடியும் இதை விசாரித்து நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். சரி ஓகேப்பா, நீயே பாரு, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீயே மறுபடியும் உங்கள் 4 பேரையும் கூப்பிட்டு வச்சு பாட்டியும் வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இந்த பையன் கூப்பிட்டு அந்த ஓடி போனவனையும் கூப்பிட்டு மீதி 3 பேரையும் கூப்பிட்டு மறுபடியும் எல்லாரையும் விசாரிச்சு, கரெக்டு தான், பாட்டி பண்ணது கரெக்டு தான், நடுவில் நீங்கள் சொன்னதில் ஒரு தப்பாயிடுச்சு, அவன் எடுத்துகிட்டு போனதும் தப்பாயிடுச்சு, சரி இப்போ பரவாயில்ல, இதை சரி பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பொற்கொடத்தை கொடுத்துருங்க, 4 பேரும் வந்து மறுபடியும் கரெக்டாக கேளுங்க, பாட்டி கொடுப்பாங்க, அப்போ செஞ்ச நடந்த பிரச்சனைக்கு நம்மளே தீர்வு கண்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 4 பேர் வந்து பாட்டிகிட்ட கேட்டு அதே மாதிரி நியாயமாக பொற்கொடத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ நடந்த ஒரு தப்பை சரி பண்ணிட்டார் இப்படி. ஆனால் பல இடங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சொல்கிற சொல் வந்து யார் மனசில் எப்படி காயமாக போய் மாறும், அதை நமக்கு இது மாதிரி சரி செய்ய நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி நிறைய இடங்களில் கிடைக்காது. அப்போது நம்ம சொல்கிற சொல் வந்து நம்ம எண்ணத்துலேயும் அது கரெக்டாக இருக்கணும், நம்ம மனசுலேயும் அது கரெக்டாக இருக்கணும், நம்மளும் அதை கரெக்டாக கன்வே பண்ணணும். இது வந்து சொல்கிறத தெளிவான மனசோடையும் தெளிவான எண்ணத்தோடையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். சரி, ரெண்டாவதாக என்ன சொன்னேன், சொல்கிறத வந்து தெளிவான முறையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். தெளிவான முறை அப்படின்னா என்ன, ஒரு மெத்தட் அப்படின்னா அதை எந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் ஒரு மெத்தட். தெளிவான முறையில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும், இதுக்கு உங்களுக்கு ஒரு அக்பர் பீர்பல் கதை சொல்கிறேனே. பீர்பல் வந்து அக்பருடைய மந்திரி இல்லையா. பீர்பல் வந்து ஒரு நாள் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் தியானம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு அக்பர் வந்து கேட்டாராம், இது மாதிரி எனக்கும் அந்த தியானம் கற்றுக்கணும் பீர்பல், எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு. இல்லை சரி நான் சொல்லி தரலாம், ஆனால் இது வந்து தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக மனசுலேருந்து ஒரு மிக நிதானத்தோடு கையாள வேண்டிய விஷயம், நான் அப்படி இது ஈஸியாக சொல்லி கொடுத்துட முடியாது, நீங்கள் வந்து என் குரு கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, உன் குரு கிட்ட கற்றுக்கணுமா, சரிப்பா உன் குருவை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார். கூட்டிகிட்டு வா, அதெல்லாம் முடியாது, குருவை கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, நம்ம தான் போய் குருவை பார்க்கணும் அப்படிங்கிறார். குருவை போய் பார்க்கணுமா, நான் போய் குருவை பார்க்கணுமா, அப்படி என்ன பெரிய அளவா, அதெல்லாம் முடியாது நீ போ அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே சும்மா பக்கத்துலேயே லோக்கல்லே ஒரு தியானம் தெரிந்த ஒரு ஆசிரியரை பிடிச்சி அவர் கற்றுக்கிறாரு. அவன் பெரிய ஆளா, அவன் வந்து தான் நான் கற்றுக்கணுமா, இல்லை நானே கற்றுக்கிட்டா அவன்கிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ணுவேன்,
என்னால் முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் தியானம் கற்றுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் காலத்தில் கற்று முடிச்சுட்டாரு. கற்றுக்கிட்டு கூப்பிடுறாரு, பீர்பலை வர சொல்லு, நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு காட்டணும், பீர்பலை வர சொல்லு அப்படிங்கிறாரு. பீர்பல் வராரு. வந்தால் அன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க. அவர் வந்து அக்பர் வந்து தியானம் பண்ணுற ஆரம்பிக்கிறார். பீர்பலுக்கு தான் தெரியுது அவர் தப்பாக பண்ணுறாரு. அவர் ஒரு நிதானமான நிலையிலே இல்லை, ஒரு முறையிலே இல்லை அது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் தான் நல்லா தியானத்தில் இருக்காரு, என்ன பண்ணுறாரு, கத்துறாரு, தவறாக தியானம் செய்யும் அக்பரை கைது செய் அப்படின்னு கத்துறாரு. அங்கே இருக்க காவலன்ட்ட எப்படி தவறாக தியானம் செய்யும் அக்பரை கைது செய் அப்படின்னு அங்கே இருக்க காவலாளிகிட்ட கத்துறாரு. காவலாளிக்கு எப்படி இருக்கும், ராஜா ஆர்டர் போட்டால் தானே நான் கைது பண்ண முடியும், நீ என்ன ராஜாவே கைது பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் கைது பண்ண முடியுமா அப்படின்னு அதிர்ந்து போய் அவன் ஒரு ஷாக்ல நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த சத்தம் அக்பருக்கு கேட்டுருச்சுல்ல, அக்பர் முடிச்சுட்டு அவர் கத்துறாரு, என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளா, என்னையே அவனை கைது செய்ய சொல்ற, என்னைய கைது செய்ய சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா, அதெல்லாம் இல்லை, நான் சொல்றேன் நீ பீர்பலை கைது பண்ணு அப்படின்னு அவன் வந்து உடனே பீர்பலை கைது பண்ணிடுவான். பாத்தியா, நீ சொன்னா நடக்கல, நான் சொன்னா நடந்துருச்சு அப்படின்னு. அதே தான் பீர்பல் திரும்ப சொல்லுவான், ஆமா நான் சொன்னா நடக்கல, நீங்க சொன்னா நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவங்க சொன்னாதான் சில விஷயங்கள் நடக்கும், அதுக்கான விஷயங்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க சொன்னாதான் நடக்கும். நான் சொன்னா நடக்கல, நீங்க சொன்னாதான் அவன் கைது பண்ணுவான், நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்க சொன்னனாலதான் அவன் செஞ்சான். அதே மாதிரிதான் எப்படி எங்க குரு இருந்து சொல்லி கொடுத்தாதான் சரியான தியானம் வருமோ அதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில செஞ்சாதான் வரும். அப்ப சொல் அப்படிங்கறது அதிகாரத்துல இருக்கவங்க அதற்கான விஷயத்துக்கு சொன்னாதான் நடக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணாதான் முடியும். இன்னும் நம்ம என்ன பேச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே எதுக்கா இருந்தாலுமே ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து ஒரு இதுல இருந்து கிடைக்கும். அது எங்க அப்படின்னா திருக்குறள்ல இருந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல். சொல்ற அப்படின்னாலே தேவையான சொற்களை மட்டும் சொல்லுடா, ஒரு சொல் தேவையில்லைன்னா அது சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. சொல்லுக சொல்லிற் பயனுடைய, பயன் இருக்கு, அதுக்கு ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் அதை நம்ம வந்து பயன்படுத்தினா போதும். இதுவே அதுக்கு இல்லை, பயன் இல்லை, அதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா அதை சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ சொற்களை வந்து நிதானத்தோட கையாளணும், தெளிவா பேசணும், யார் பேசுறா அப்படிங்கிறதுக்கு, யார் புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறதுக்கு, யார் சொல்றது அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டீங்க, சுகர் பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, போய் டாக்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா தினமும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் ஊசி போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேஷண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சாகிற வரைக்கும் ஊசி போட சொல்றியாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லம்மா வாழ்ற வரைக்கும் ஊசி போடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைக்கும் பேஷண்ட் சொன்ன அந்த வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இவங்க நெகட்டிவா சொன்னதை அவர் பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்றாரு. யார் சொல்றா அப்படிங்கிறத பொறுத்தும் மாறுது. இப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம மனசை தெளிவா வச்சுக்கணும், தெளிவா பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, இப்போ நீர் அப்படிங்கிறது கோயிலில் போனா நீர் வந்து தீர்த்தம், இதுவே ஒரு வீட்டில் சாதாரண சோறு அப்படிங்கிறது கோயிலில் போனா பிரசாதம். ஒரு விதமும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே போல ஒரு சொல்லும், சொல்வது தெளிந்து சொல் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்லும் யார் சொல்றா, எப்படி சொல்றா, யார் புரிஞ்சுக்கிறா, எப்படி சொல்றோம், தெளிவா பேசுறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லும் நீங்க இதெல்லாம் பின்பற்றி சொன்னீங்கன்னா அது ஒரு தெளிந்த சொல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் செழுமையா இருக்கும். அதை எப்பவுமே சொல்றது போல நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றத போல இனிமேல் நம்ம பேசுறத நம்ம மனசு சுத்தமா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இதுல சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை செழுமையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி திரு முத்து மாணிக்கம் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவரை கௌரவிக்க திரு க ஜெயகொண்டான் அவர்களையும் அழைக்கிறேன்.